கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. 69ஆம் சங்கீதம் 32ஆம் வசனம். கர்த்தரை தேடுகிறவர்களே, உங்கள் இருதயம் வாழும் என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்முடைய ஆத்மா வாழ்வது போல நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய இருதயம் நன்றாய் இருந்தால்தான் நாமும் கூட சரீர பிரகாரமாக நன்றாய் வாழ முடியும். ஆகவே நாம் வெளிப்படுத்துகிற சந்தோஷம், சமாதானம், கவலைகள், பாரங்கள் எல்லாம் நம்முடைய மனதை சார்ந்த விஷயமாகவே இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எதையெல்லாம் எப்படியெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு மேற்கொள்ளுகிறோம் என்று தேவன் உற்று கவனிக்கிறவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராகவே இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே நாம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மை அழுத்துகிற பாரங்களும் கவலைகளும் ஆவிக்குரியதாய் இருக்கிறதா, மாம்சத்திற்குரிய பாரமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எதை நாம் எப்படி மேற்கொள்ளுகிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்திலே கசப்பான வைராக்கியங்கள், கோபங்கள், பகைகள் இவையெல்லாம் இருக்குமானால் நாம் ஒரு நாளும் வாழ்ந்திருக்க முடியாது. நாம் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய காயங்களை, நம்முடைய பாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்ட அவருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய காரியங்களை இறக்கி வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு யோவானிலே அங்கு 14ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்கிறார். நாம் சூழ்நிலைகளை பார்த்து கலங்கி போகும் பொழுது, சோர்ந்து போகும் பொழுது பயம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. ஆகவே தான் தேவன் சொல்லுகிறார் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லுவதை நாம் பார்ப்போமானால் 139ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்திலே, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று சொல்கிறார். ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே நாம் என்ன நினைக்கிறோம், எதை பேச முற்படுகிறோம் என்பதையெல்லாம் அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், என்னுடைய இருதயத்தை நீர் ஆராய்ந்து பார்த்து கொள்ளும், அதை சோதித்து பாரும். என் இருதயத்தை உடமிட்டு பார்த்தோம், அதில் ஒன்றும் காணாதிருக்கிறேன். ஏனென்றால் நான் என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் என்று சொல்கிறார். நம்முடைய வாயிலே அவிசுவாசமான வார்த்தைகள் வராதபடி விசுவாசமான வார்த்தைகள் வருமானால் நிச்சயமாகவே நம்முடைய இருதயம் வாழ்ந்து சுகமாக இருக்கும். ஆகவே நம்முடைய கவலைகள், நம்மை நெருக்குகிற எல்லாவற்றையும் தெய்வ சமூகத்திலே நாம் தெரிவிக்கிறவர்களாக இருப்போம். நீதிமொழி 12ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, மனுஷனுடைய கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இதனால் நமக்கு வேண்டிய நல்ல வார்த்தை என்னவென்றால் கர்த்தரை தேடுங்கள் என்பதுதான். கர்த்தரை தேடும்போது நம்முடைய இருதயம் வாழும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தரை தேடுவோம், நமக்கு தேவையானதை கர்த்தரிடத்திலே தேடுவோம். அப்படி நாம் தேடும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளும். ஆகவே தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ளும் பொழுது நம்முடைய நினைவுகளும் எண்ணங்களும் கிரியைகளும் தேவனுக்கு பிரியமானவைகளாகவே இருக்கும். ஆகவே கர்த்தரை தேடுகிற நம்முடைய இருதயம் எப்பொழுது வரைக்கும் வாழும் என்றால் அது என்றென்றைக்கும் வாழும் என்று சங்கீதம் 22:26 வாசிக்கிறோம். ஆகவே நாம் நம்முடைய இருதயமும் நாமும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்றால் தேவனை ஒவ்வொரு நாளும் நாம் தேடுகிறவர்களாய் இருப்போம், அதிகாலையில் தேடுகிறவர்களாய் இருப்போம், கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே தேடுகிற ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் கேட்டு நீர் பதில் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். தாழ்த்தி உடைய கரங்களிலே வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்க, எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.